ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். கலிங்கா சூப்பர் கப்பில் எந்தெந்த டீமுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது செமிஃபைனல் மூவ் ஆகிறதுக்கு? கலிங்கா சூப்பர் கப் சோஃபாரில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் எதனா நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கலிங்கா சூப்பர் கப் 2024 பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் அவைட்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரிசல்ட் டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட் டே ஒரு குரூப்லேயும் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும். ஸோ ஒரு மேட்சுமே முக்கியமான மேட்ச். ஸோ இந்த டீம் வின் பண்ணால் செமிஃபைனல், இல்லைனா நாக் அவுட்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாப் டீம் தான் மூவ் ஆகும்னு சொல்லியிருப்போம். அந்த வருஷத்தில் ஒரே ஒரு குரூப் தவிர மிச்ச 3 குரூப்லேயும் முக்கியமான மேட்ச் 2 டீமே மோத போகிறாங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் ஒரு குரூப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இனிஷியலாக நம்ம குரூப் ஏலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். குரூப் ஏல எந்தெந்த டீம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால், மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், ஹைதராபாத் அண்ட் ஸ்ரீநிதி ரேகன் இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் டாப்பில் இருக்கிறது ஈஸ்ட் பெங்கால். 2 மேட்ச்சில் 2 வின் 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் 2 மேட்ச்சில் 2 வின் 6 பாயிண்ட்ஸ். கடைசியில் இருக்கிற ஹைதராபாத்தும் சரி, ஸ்ரீநிதி ரேகானும் சரி 2 மேட்ச்சில் தோற்றுருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த குரூப்பில் ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் ஹைதராபாத் மோதிருப்பாங்க. அதில் 3-2 கம்ஃபர்டபுளாக ஈஸ்ட் பெங்கால் வின் பண்ணியிருப்பாங்க. செல்டன் சில்வாவோட முக்கியமான கோலாக இருந்திருக்கும். அது பக்கம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் சடிக்கு முக்கியமான கோல் ஸ்கோர் பண்ணி அவங்களோட செகண்ட் மேட்சான ஸோ அந்த டேல செகண்ட் மேட்ச் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் ஸ்ரீநிதிக்கான 2-1 வீழ்த்தியிருப்பாங்க. ஸோ இந்த குரூப்போட செகண்ட் டேல பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் 2-1 ஹைதராபாத்தை வின் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஈஸ்ட் பெங்காலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி ரேகான 2-1 வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைதராபாத் ஸ்ரீநிதி ரேகான் அஃபிஷியலாக தெரியுது அவங்க 2 டீம் அவுட் ஆகிட்டாங்க. பட் இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த 2 டீமுமே. அதாவது தேர்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும் குரூப் ஏல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாத் ஸ்ரீநிதி ரேகான் 2 மணிக்கு, அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த மேட்ச் 7:30 மணிக்கு கொல்கத்தா டாபி, செம்ம கேமாக இருக்க போது. ஏன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸும் சேம் பாயிண்டில் இருக்காங்க, ஈஸ்ட் பெங்காலும் சேம் பாயிண்டில் இருக்காங்க. இந்த மேட்ச் 7:30க்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எந்த டீம் போராடி வின் பண்ணுவாங்களோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக டாப்பில் மூவ் ஆகி செமிஃபைனல் மூவ் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிப்ரவரி அதாவது 19 ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள், குரூப் ஏல எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு. குரூப் பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாலிடாக தெரியுது. ஜம்ஷத்பூர் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். குரூப் பியில் ஜம்ஷத்பூர், கேரளா பிளாஸ்டர்ஸ், நார்த் ஈஸ்ட் யுனைடெட், ஷிலாங் லஜாங் இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த வருஷத்தில் ஜம்ஷத்பூர் 2 மேட்ச்சில் 2 வின், கேரளா பிளாஸ்டர்ஸ் 2 மேட்ச்சில் 1 வின் அண்ட் 1 லாஸ். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 1 வின் 1 லாஸ். ஷிலாங் லஜாங் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 2மே லாஸ் ஆகிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி அஃபிஷியலாக எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜம்ஷத்பூர் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு. பட் இந்த குரூப்பில் டே 1ல் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் கம்ஃபர்டபுளாக ஷிலாங் லஜாங்க 3-1 வின் பண்ணியிருப்பாங்க. மறுபக்கம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பார்த்தீங்கன்னா 1-2 தோற்றுருப்பாங்க. ஜம்ஷத்பூர் 2 கோல் ஸ்கோர் பண்ணி சூப்பர் கேம் ஷோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். மறுபக்கம் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஜம்ஷத்பூர் கேரளா பிளாஸ்டர்ஸ் செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் சிமா சுக்குவோட மிரட்டலான கேம் 3-2 கம்ஃபர்டபுளாக வின் பண்ண உதவிச்சுன்னு சொல்லலாம் ஜம்ஷத்பூரை. மறுபக்கம் முதல் கேமான நார்த் ஈஸ்ட் யுனைடெட் 2-1 ஷிலாங் லஜாங் வின் பண்ணியிருப்பாங்க. இந்த குரூப் அஃபிஷியலாக ஜம்ஷத்பூர் தான் மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் பட் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கானா அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஈவன் ஜம்ஷத்பூர் ஷிலாங் லஜாங்க ஸோ ட்ரா பண்ணாலும் சரி, அட்லீஸ்ட் கோல் டிஃப்ரென்ஸில் தோத்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அந்த வருஷத்தில் ஜம்ஷத்பூர் இந்த குரூப்லேருந்து மூவ் ஆகிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா மற்ற 3 குரூப்பை கம்பேர் பண்ணால் ஜம்ஷத்பூர் ரொம்ப ஈஸியாகவே மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், கேரளா பிளாஸ்டர்ஸை வீழ்த்தினது மூலமா. குரூப் சிலேயும் ரொம்ப முக்கியமான மேட்ச் இருக்குது. இப்போ குரூப் சியை பற்றி பார்க்கணுன்னா குரூப் சியில் மும்பை சிட்டி, சென்னை எஃப்சி, பஞ்சாப், கோகுலம் கேரளா இடம் பிடிச்சிருப்பாங்க. மும்பை சிட்டி 2 மேட்ச்சில் 2 வின், சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 1 மேட்ச் வின் 1 மேட்ச் ட்ரா 4 பாயிண்டில் இருக்காங்க. பஞ்சாப் எஃப்சி 2 மேட்ச்சில் 1 மேட்ச் ட்ரா 1 மேட்ச் லாஸ்ன்ற மாதிரி மூவ் ஆயிருக்காங்க. கோகுலம் கேரளா 2 மேட்ச்சுமே தோற்றுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த குரூப் பியில் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி 2-1 கோகுலம் கேரளா வீழ்த்திருப்பாங்க. சென்னை எஃப்சி என்னதான் நல்ல கேம் காமிச்சாலும் போராடி 1 மேட்ச் ட்ரா பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி பஞ்சாப் கிட்ட 1-1 ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குரூப் சியில் 2வது டே ஆன சென்னை எஃப்சி கோகுலம் கேரளாவை 2-0 சூப்பர் வின் அப்படின்னு சொல்லலாம், கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. மறுபக்கம் மும்பை சிட்டி பஞ்சாப் அந்தளவுக்கு நல்ல கேம் ஷோ பண்ணியிருப்பாங்க. பட் அந்த லக் அண்ட் ஃப்ளேவர் இல்லாத காரணத்தினால மும்பை சிட்டி ஃபைனலாக ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி ஸோ இந்தியன் ஸ்ட்ரைக்கர் 2 கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார் மும்பை சிட்டிக்காக. ஸோ மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா 3-2 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. பட் மும்பை சிட்டியோட கேம் கம்பேர் பண்ணால் பஞ்சாப் நல்லாவே ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் மும்பை சிட்டி இந்த மேட்ச் 3-2 வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த குரூப்போட தேர்ட் டே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏல பஞ்சாப் அதாவது கொல்கத்தா டாபி நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், ஈஸ்ட் பெங்கால்லாம் இந்த பக்கம் சென்னை மும்பை சிட்டி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேட்ச் பஞ்சாப் கோகுலம் கேரளா, ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. மேட்ச் இந்த சண்டே 21 7:30 PM நடக்க இருக்கிற மேட்ச் மும்பை சிட்டி சென்னை எஃப்சி ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ மும்பை சிட்டி இந்த மேட்சை தோத்தா ஸோ சென்னை எஃப்சிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் மூலமா சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் மூவ் பண்ணிடுவாங்க. பட் சென்னை எஃப்சி தோத்தாங்கன்னா மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் மும்பை சிட்டிக்கு இந்த மேட்ச் ட்ரா இருந்தாலே போதும், கம்ஃபர்டபுளாக மூவ் ஆகிடுவாங்க. பட் சென்னை எஃப்சிக்கு ஒரு மஸ்ட் வின் மேட்ச்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபைஸ் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சென்னை எஃப்சி பிளேயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபைஸ் எல்லாம் பெட்டராக எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம குரூப் டியை பற்றி பார்க்கலாம் வாங்க.
ஸோ குரூப் டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீம்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா, ஒடிசா, இன்டர் காசி, பெங்களூர் இடம் பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் கோவா பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸில் இருப்பாங்க. ஒடிசாவும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸ். இன்டர் காசியும் சரி, பெங்களூர் எஃப்சி சரி சரியாக மூவ் ஆயிருக்காது. கலிங்கா சூப்பர் கப் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்மே தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இந்த குரூப்போட ஃபர்ஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் கோவா பார்த்தீங்கன்னா இன்டர் காசியை 2-1 வின் பண்ணியிருப்பாங்க. மறுபக்கம் ஒடிசா 1-0 வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த மேட்ச் அதாவது செகண்ட் டே இந்த குரூப்போட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா பார்த்தீங்கன்னா 1-0 மறுபடியும் பெங்களூர் எஃப்சியை வின் பண்ணியிருப்பாங்க. மறுபக்கம் ஒடிசா பார்த்தீங்கன்னா இன்டர் காசியை கிட்டத்தட்ட 3-0 சூப்பர் கேம் ஷோ பண்ணி வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த டீமோட தேர்ட் டேவும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 2 டீம்ஸில் அதாவது மொத்தம் 4 டீமில் டாப் டீம் தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 டீம் சேம் பாயிண்ட்ஸில் இருப்பாங்க. இங்கேயும் ஒரு பக்கம் மோகன்பான் சூப்பர் ஜெயின்ஸ் ஈஸ்ட் பெங்கால்னா, இன்னொரு பக்கம் சென்னை மும்பை சிட்டினா, இந்த பக்கமும் கடைசி டே ஆன கலிங்கா சூப்பர் கப் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆகும். மொதல் மேட்ச் பெங்களூர் இன்டர் காசி எக்ஸைட்டடாக இல்லைனாலும் பட் அதுக்கு அடுத்த மேட்ச் கோவா, ஒடிசா எந்த டீம் ஜெயிச்சு எந்த டீம் டாப்பில் இடம் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் அவைட்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சூப்பர் கப் பொறுத்த வரைக்கும். ஸோ செமிஃபைனல் பொறுத்த வரைக்கும் இந்த 2 டேயில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். செமிஃபைனல் 1 பார்த்தீங்கன்னா 24th January அண்ட் செமிஃபைனல் 2 பார்த்தீங்கன்னா 25th January, ஃபைனல் 28 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செமிஃபைனல் 1 பார்த்தீங்கன்னா குரூப் ஏல டாப் டீம், குரூப் பியில் டாப் டீம், அண்ட் செமிஃபைனல் 2 பார்த்தீங்கன்னா குரூப் சி அண்ட் டி. ஸோ ஏ வந்து டியில் மோதத்தான், பிசி அந்த மாதிரி இல்லை, ஏபிசிடி இந்த மாதிரி தான் மோத போகிறாங்க. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள். ஸோ என்னோட தாட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சஸாக இருக்கும், போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஒரு மேட்சும் எக்ஸைட்டிங் குரூப் பி தவிர. பட் உங்களோட தாட் சொல்லுங்கள், எந்த டீம் வந்து பிளே ஆஃப் ஆல்ரெடி ஜம்ஷெட்பூர் மூவ் பண்ணிட்டாங்க, மிச்சம் 3 டீமில் மோகன்பான் சூப்பர் ஜெயின்ஸா, ஈஸ்ட் பெங்காலா, இல்லை எஃப்சி கோவா, இல்லை ஒடிசாவா, இல்லை சென்னைனா மும்பை சிட்டியா, உங்களோட தாட் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த கிளப் வந்து செமிஃபைனல் மூவ் பண்ணான்னு. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், செமிஃபைனல் எந்த டீம் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் கப்பை வின் பண்ணால் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீகோட ப்ரிலிமினரி ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செமிஃபைனலுக்கான போட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். என்னோட தாட் இது. உங்களோட தாட்டை கமெண்ட்டில் தெரிவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.